ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்திற்கு போயிருந்தார். ஊழியம் செய்வதற்காக போயிருந்தார். அவரை ஒரு நிறுவனம் அங்கு அனுப்பியிருந்தது. அங்கு சென்று எப்பேற்பட்ட ஊழியம் செய்தும் எவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒருவர் கூட அங்கே ரட்சிக்கப்படவில்லை. அந்த புது இடத்திற்கு சென்று மிகவும் பிரயாசப்பட்டு தான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அந்த ஊழியம் கனி கொடுக்காத போது, ஒருவர் கூட ரட்சிக்கப்படாத போது அவர் கொஞ்சம் சலிப்படைந்தவராக ஒரு கடிதம் எழுதினார். என்னவென்று, என்னால் இங்கு முடியவே இல்லை, நான் எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் ஒருவர் கூட இங்கே ரட்சிக்கப்படவில்லை, ஒருவர் கூட ரட்சிக்கப்பட்டதை நான் இங்கு பார்க்கவில்லை. எனவே நிராசையோடு கூடிய எந்த ஊழியத்தை என்னால் இங்கு செய்ய முடியாது, நான் வந்து விடுகிறேன், திரும்ப வந்து விடுகிறேன் என்று லெட்டர் எழுதியிருந்தார். அந்த நிறுவனத்தார் திரும்ப அவருக்கு கடிதம் எழுதினார்கள், தயவு செய்து வர வேண்டாம், அழிந்து போய்க் கொண்டிருக்கிறவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்காகவே நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். உடனே எந்த பலனும் எந்த கனியும் வராத போது தயவு செய்து அவர்களை அலட்சியப்படுத்த வேண்டாம், உங்கள் ஊழியத்தை நீங்கள் தொடர வேண்டும், கட்டாயம் தேவன் உங்கள் பிரயாசத்திற்கேற்ற பிரதிபலனை தருவார் என்று சொல்லி அவர்கள் உற்சாகப்படுத்தி அவருக்கு லெட்டர் எழுதினார்கள். அந்த லெட்டரை வாசித்த அந்த ஊழியக்காரர் இன்னும் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்ய தொடர்ந்தார். எவ்வளவு கஷ்டப்பட்ட போதும் கூட எந்த பலனும் இல்லை. சபை வளரவில்லை, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லை, எந்த எழுப்புதலும் இல்லை. எனவே நிராசையோடு சோர்ந்து போய் அவர் மறுபடியும் லெட்டர் எழுதினார். எல்லா விதத்திலும் பிரயாசப்பட்டு விட்டேன், ஆனால் எந்த பலனையும் பார்க்க முடியவில்லை, எனவே வந்து விடுகிறேன். உடனே அவர்கள் கடைசியாக ஒரு டெலிகிராமை அவருக்கு அனுப்பினார்கள். என்னவென்றால், ட்ரை வித் டியர்ஸ், கண்ணீரோடே கூட முயற்சி செய்து பாருங்கள். அந்த ஒரு வாக்கியம் தான் டெலிகிராமில் இருந்தது, கண்ணீரோடே கூட முயற்சி செய்யுங்கள். அந்த டெலிகிராமை பார்த்த அந்த ஊழியக்காரர், எல்லா விதத்திலும் பிரயாசப்பட்டேன் என்று சொன்னேனே தவிர கண்ணீர் விட்டு ஒருபோதும் பிரயாசப்படவில்லை, கண்ணீர் விட்டு ஒருபோதும் பிரார்த்தனை செய்யவில்லை. எனவே கடைசியாய் இந்த முயற்சியை கூட நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லி கண்ணீரோடே கூட பிரயாசப்படவும் பிரார்த்தனை செய்யவும் ஊழியம் செய்யவும் ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகு ஒருபோதுமே அந்த நிறுவனத்துக்கு அவர் லெட்டர் எழுதவில்லை, லெட்டர் எழுத வேண்டிய அவசியம் கூட வரவே இல்லை. அவர் செய்த அந்த ஊழியம் கனி கொடுத்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா முயற்சியையும் செய்துவிட்டேன் அண்ணா, எல்லா விதத்திலும் பிரயாசப்பட்டு விட்டேன் பிரதர், பிரதிபலன் மாத்திரம் என்னால் பார்க்கவே முடியவில்லை என்று இந்த நேரத்தில் ஒருவேளை நீ சொல்வாய் என்றால் என்னுடைய கேள்வி, கண்ணீரோடே பிரயாசப்பட்டாயா? கண்ணீரோடே கூட பிரார்த்தனை செய்தாயா? ஒருவேளை அந்த முயற்சியை நீ செய்யாமல் இருந்திருந்தால் இன்று முயற்சி செய். கட்டாயமாக தேவன் உனக்கு பதில் தருவார். ஒருவேளை நீ ஆசைப்பட்ட பதிலை நீ பாராத போதும் கூட கட்டாயம் தேவன் உனக்கு நிம்மதியை அருளுவார், அமைதியை தருவார். பக்தன் விதமாய் சொல்லுகிறான், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை கேள்வி கேட்கிறார்கள், உன் தேவன் எங்கே என்று. அந்த கேள்விக்கு என்னால் பதில் தர முடியாமல் ராத்திரி வேளையில உம்முடைய சந்நிதியில மன்றாடுகின்றேன். கவனிங்க, பக்தன் சொல்லுகிறான், ராத்திரி வேளையில நான் கண்ணீர் சிந்தினாலும் கூட, ராத்திரி முழுவதும் நான் அழுது கொண்டிருந்தாலும், விடியற்கால எழும்போது தேவன் என்ன செய்கிறாராம்? ஆனந்தத்தை கொடுக்கிறாராம். எவ்வளவு அற்புதமான தேவன்! உங்கள் எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க? ராத்திரி முழுவதும் அநேக வேதனையோடு, பாரங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருந்தேன், ஆனால் மார்னிங் எழுகிற போது தேவன் என்றும் பாராத ஆனந்தத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, நம்பிக்கையை தேவன் எனக்கு அருளி செய்திருக்கிறார். என் கண்ணீரை நான் மறந்தேன் என்று சொல்லுவர்கள் கை வைத்தீங்களா? எஸ், நம் தேவன் எவ்வளவு அற்புதமானவர். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்தன் சொல்லுகிறான், ராத்திரி வேளையில நான் மனதார துதிக்கிறேன். நல்லா கவனிங்க, ஆண்டவரை துதிக்கின்றேன், பாடி துதிக்கின்றேன் என்றால் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. ராத்திரி வேளையில காயங்களின் மத்தியில, அவமானங்களின் மத்தியில, அடிகளின் மத்தியில பவுலும் சீலாவும் செய்த காரியம் நினைவிருக்கிறதா? அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒருவரும் ராத்திரி முழுவதும் அவர்கள் ஜெபம் செய்தார்கள், மறுபுறத்திலே ஆண்டவரை பாடி துதித்தார்கள், ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். தயவு செஞ்சு கவனிக்கணும், உங்களில் யாராவது ஒருவன் சந்தோஷமாக இருப்பான் என்றால் அவன் தேவனுக்காக சங்கீதம் பாடக்கடவன். எஸ், சந்தோஷமோ, அந்த சந்தோஷத்துக்கு காரணமான ஏதாவது ஒரு வெற்றியோ, நீ எதிர்பார்த்ததற்கான பிரதிபலனோ
ஒருவேளை நீ பெற்றுக்கொள்ளும் போது தேவனை துதிப்பதென்பது கஷ்டம் அல்ல. நீ சந்தோஷமாக இருக்கும்போது தேவனை துதிப்பதோ அவரை ஸ்தோத்தரிப்பதோ கஷ்டம் அல்லவே அல்ல. ஆனால் பதில் கிடைக்காத ஒரு சூழலுக்குள் இருக்கிற போது, தீராத சுகவீனத்துக்குள்ளாக இருக்கிற போது, தீராத கடன் இருக்கிற சூழ்நிலைக்குள் ஆகும்போது, தாங்க முடியாத அவமானங்களுக்குள்ளாக நீ இருக்கும் போது தேவனை துதிப்பதென்பது அவ்வளவு சுலபம் அல்லவே அல்ல. ஆனால் தேவனை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே நாம் புரிந்து கொள்ளுவோம் என்றால், நீ எவ்வளவு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பிரச்சனைகளின் சிக்கல்களின் மத்தியிலும் இருக்கின்ற போதும் கூட கட்டாயம் உன்னால் தேவனை துதிக்க முடியும். நான் சந்திக்கிற இந்த சிரமங்களுக்கு பின்னால், நான் படுகிற கஷ்டங்களுக்கு பின்னால், நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அவமானங்களுக்கு பின்னால், ஆபத்துக்களுக்கு பின்னால் தேவன் ஏதோ ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் வேதம் தெளிவாக சொல்கிறது. அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, உங்களில் எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்கள்? கை உயர்த்துறீங்களா? உண்மையாவாங்க? காணக்கூடிய சகோதரனை நேசிக்காதவன் காணக்கூடாத தேவனை எப்படி அன்பு கூற முடியும் என்று யோவான் கேள்வி எழுப்புகிறான். கண்ணுக்கு முன்னால் இருக்கிற நபரிடத்தில் அன்பு கூறாத நபர் காண முடியாத தேவனிடத்திலே அன்பு கூறுவது சுலபமா? யோசிச்சு பாருங்க, சுலபமே இல்லை. இப்போ ஒரு ஆசிட் டெஸ்ட். அம்மா சகோதரிகளே, அதே போல சகோதரர்களே, உங்க வீட்டுல நீங்க பாக்குற உங்க மனைவியை நேசிக்கிறீங்களா? பிரதர் பர்சனல் மேட்டர்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறீங்களா? இருக்கீங்களா? ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் எதுக்கு பிரதர்? ஃபேமிலி லைஃப் வேற, ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேற. இதை யாராவது பிரிக்க முடியுமாங்க? அம்மா சகோதரிகளே, தேவனை நேசிக்கிறோம் என்று கை உயர்த்தினீர்கள். சகோதரனே, தேவனை நேசிக்கிறேன் என்று கை உயர்த்தினீங்க. இப்ப என்னுடைய கேள்வி, கண்ணு முன்னால் இருக்கிற கணவரை உன்னால நேசிக்க முடியுதா? உன் கண்ணு முன்னால் இருக்கிற உன் மனைவியை நேசிக்க முடிகிறதா? அப்ப நீங்க சொல்ற பதில் என்ன? என் மனைவியை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. இதே மாதிரி தானே சகோதரிகள் நீங்களும் சொல்லுவீங்க. பிரதர், நீங்க கொஞ்சம் பொறுங்க பிரதர், எங்க வீட்டுக்காரரை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. தயவு செஞ்சு கவனிக்கணும். உன்னுடைய சங்கதி எனக்கு தெரியுமா? அன்பு சகோதர சகோதரிகளே, கவனிங்க. உன்னுடைய சங்கதி எல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். கவனிங்க சகோதரிகளே, உங்களை பற்றி கூட அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க ஒருவேளை சொல்லலாம், பிரதர் எங்க கணவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். என் மனைவியை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். உங்களை பத்தி எனக்கும் கூட தெரியாது. ஆனா உங்களை பத்தி, உங்க மனைவியை பத்தி, உங்களை பத்தி, உங்க கணவரை பத்தி அவருக்கு தெரியுங்க. கவனிங்க. உன்னுடைய காரியம் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் அவர் உன்னை நேசிக்கவில்லையா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? தேவனை நேசிக்கிறார் அப்படிங்கிறவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். ரைட். இப்படி கை உயர்த்தல உங்களை விட்டா ஆள் எங்கங்க? கீழ்ப்படுறதுல உங்களை மாதிரி தேவனை நேசிக்கிறார், நான் தேவனை நேசிக்கிறேன் என்று நாம ரொம்ப அப்படியே தைரியமா சொல்றோம். ஆனா கூடவே இருக்கிற கணவரை நேசிக்கிறது இல்ல, கூடவே இருக்கிற மனைவியை நேசிக்கிறது இல்ல, கூடவே இருக்கிற தாய் தந்தைய கூட நேசிக்கிறது இல்ல. தேவனை நேசிக்கிறையா? வெறும் பேச்சு. இப்ப புரியுதாங்க? யோவான் பக்தன் சொல்லுகிறான், உன் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற சகோதரனை நேசிக்காத நீ காண முடியாத தேவனை எப்படி நேசிக்க முடியும்? தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன். எப்படிங்க? தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரியை பகைக்கிறவன், கணவனை பகைக்கிற மனைவி, மனைவியை பகைக்கிற கணவன், தாயை தந்தையை பகைக்கின்ற பிள்ளைகள் கொலைபாதகர்கள். கொலைபாதகர்கள் பரலோகத்துக்கு போகிற சான்ஸ் இல்லவே இல்லைங்க. இந்த உண்மை, இந்த விஷயத்தை மறந்து போயிடுவ கூடாது. அன்று பவுலும் சீலாவும் காயப்படுத்தப்பட்டார்கள், பயங்கரமாக அடிக்கப்பட்டார்கள். எந்த தவறும் செய்யவில்லை. எந்த தவறும் செய்யாவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக, அசுத்தாவை பிடித்த ஒரு ஸ்திரியை விடுவித்ததற்காக, சாதாரண மனுஷியாக்கியதற்காக, நன்மை செய்ததற்கு பதில் அநியாயமாக அவர்களை அரெஸ்ட் பண்ணி சரீரம் முழுவதையும் காயப்படுத்தி சிறைச்சாலையிலே தூக்கி போட்டார்கள். அப்போ எப்படிங்க தேவனை துதிக்க முடியும்? ராத்திரி வேளையில எப்படி தேவனை பாடி துதிக்க முடியும்? அதைத்தாங்க சொல்ல வரேன். பவுலும் சீலாவும் தங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான சத்தியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும்
அதற்கு பின்னால் தேவன் ஒரு நன்மையை வைத்திருப்பார். அது ஏதோ தடையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆபத்தாக இருக்கலாம், அல்லது அபாயங்களாக இருக்கலாம், அல்லது அவமானமாக இருக்கலாம், ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம், பொருளாதார சிக்கலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நம் வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் அதை அங்கீகரித்தார்கள். தயவு செஞ்சு கவனிங்க. பவுல் சீலா என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? பவுல் தீமோத்தேயு இளையவன், ஆனால் சீலா இளையவன் அல்ல. ஆக்சுவலாக சீலா எருசலேமிலே இருந்த ஒரு சபையிலே மூப்பன். அந்தியோக்கியா என்ற சபை வளர்ந்து கொண்டிருந்த வேளையிலே அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் நல்ல வழியிலே நடத்துவதற்கும் அனுப்பப்பட்டிருந்த எருசலேமின் சபையை சேர்ந்த ஒரு மூப்பன். அது மாத்திரமல்ல, ஒரு தீர்க்கதரிசி. தீமோத்தேயு இளையவன், மார்க்கும் இளையவன் தான். இவர்கள் எல்லோருமே சிறியோர் தான், வாலிபர்கள். ஆனால் சீலா இளையவன் அல்ல, வயதானவன் தான். எருசலேமிலே அன்று இருந்த சபைக்கு மூப்பராக இருந்தவன். எனவே பவுல் சீலா இவர்கள் 2 பேருமே கூட தேவனை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை, அவருடைய உத்தேசத்தை உணர்ந்திருந்தவர்கள். காயப்படுத்தப்பட்டிருந்த போதும் கூட அவர்கள் அந்த காயங்களை பார்த்த உடனே தேவனிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. இதுதானா நீங்கள் எங்களுக்கு செய்வது? சுவிசேஷத்தை பிரசங்கித்தால், உயிரை பணயம் வைத்து வாக்கியத்தை போதித்தால், இதுதானா நீர் எங்களுக்கு அருளுகிற வெகுமதி? பிடித்தான் எங்களுக்கு செய்வீரா? உம்மை நம்பியதினாலே, உம்மை விசுவாசிப்பதினாலே, ஊழியம் செய்வதனாலே இதுதான் எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கவில்லை. நம்மள சில பேர் இப்படித்தான் கேள்வி கேட்டுருவோம் தேவனை. அதற்கு காரணம் என்னவென்றால் பக்குவம் இல்லாமைதான். உடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளுக்குள்ளாக போகிற போது அந்த பிரச்சனைகள் ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளாவிட்டால் அது பக்குவம் அல்ல. நம்மள நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பவுலும் சீலாவும் எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை. காயப்படுத்தப்பட்டார்கள், கேள்வி கேட்கல. அடிக்கப்பட்டார்கள், கேள்வி கேட்கல. சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டார்கள், அப்பவும் கேள்வி கேட்கல. ஆனால் கவனிங்க, அந்த காயங்களுக்கு மத்தியில, அவமானங்களுக்கு மத்தியில அவர்கள் என்ன செய்தார்கள்? ராத்திரி முழுவதும் தேவனை பாடி துதித்தார்கள். அதை கண்ட தேவன் என்ன செய்தார்? அந்த சிறைச்சாலையை ஷேக் பண்ணிவிட்டார். தேவனை துதிப்பதிலே வல்லமை உண்டு. பிரச்சனைகளுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற போதும் கூட என் தேவன் அநியாயம் செய்கிறவர் அல்ல. என் தேவன் மனப்பூர்வமாக நம்பிக்கைக்குரியவர். இது நான் சந்திக்கிற இந்த கஷ்டங்களோ, இந்த அவமானங்களோ, இந்த சோர்வின்மையோ, அல்லது கற்ப பலன் இல்லாமையோ, அல்லது அநேக கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கிற போதும் இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னால் என் தேவனுடைய பலமான ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை ஒரு நாள் தேவன், என் கண்ணார காண்கிற ஒரு நாளை தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவேதான் என் கஷ்டத்திலும் கூட நான் என்ன செய்கிறேன்? பாடி துதிக்கிறேன். கோராகினுடைய புத்திரர்கள் இந்த சங்கீதத்தை எழுதிய போது நாம் பார்க்கிறோம், முதலிலேயே, ஆரம்பத்திலேயே, முதல் 2-3 வசனங்களிலேயே பார்க்கிறோம், அழுகை. நான் ராத்திரி வேளையில மன்றாடுகிறேன், அழுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். ரைட்? அதே கோராகின் புத்திரர்கள் அதற்கு பிறகு என்ன எழுதுகிறார்கள்? 8வது வசனத்துல, நான் என் தேவனை துதிக்கின்றேன். 42ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு. கண்ணீர் முதல்ல, இப்ப இங்க பாட்டு. அழுகிற போது அழுதேன், அதே சமயத்திலே துதிக்க வேண்டிய சமயத்திலே துதிக்கின்றேன். எப்பவும் அழுதுகிட்டே உட்கார மாட்டேன். எப்பவும் அழுதுகிட்டே உட்காராதீங்க. மன்றாட வேண்டிய நேரத்தில் மன்றாடுங்க. பாடி துதிக்கிற வேளை வருகிற போது பாடி துதிங்க. ஜெபிக்க வேண்டி இருக்கிற போது ஜெபம் செய்ங்க. மன்றாடினான், பாடி துதித்தான். தொடர்ந்து சொல்லுகிறான், வாசிக்கலாம். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன், மன்றாடுகிறேன், பாடி துதிக்கிறேன்,
ஜெபித்து விண்ணப்பிக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஆவிக்குரிய பழக்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். மன்றாட வேண்டிய நேரத்திலே மன்றாடலாம், பாடி துதிக்க வேண்டிய நேரத்தில் எல்லோரும் பாடி தேவனை துதிக்கலாம் அப்படிங்கும்போது சிலரை பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி பார்ப்பாங்க. அவங்களையும் வரைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது. ஆனா அவங்க வீட்டுக்கு போனா வாய் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. அந்த வாயை அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆலயத்துக்கு வந்துட்டா மாத்திரம் ஆண்டவரை துதிக்கலாம், அவரை பாடி துதிக்கலாம் அப்படின்னா வாய் திறக்காதே, வாயிலிருந்து பேச்சோ பாட்டோ வராதே. தேவனுடைய சன்னதிக்கு வருகிற போது எல்லோரும் அவரை பாடி துதிக்க வேண்டும். மன்றாடி ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே மன்றாட வேண்டும், பாடி துதிக்க வேண்டிய சமயத்திலே பாடி துதிக்க வேண்டும், ஜெபித்து விண்ணப்பம் பண்ண வேண்டிய சமயத்திலே ஜெபிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் ராத்திரி முழுவதும் கூட பாடி துதித்தார்கள். காயங்களின் மத்தியிலே தேவனை பாடி துதித்தார்கள். வாங்கி அடி வலித்துக் கொண்டிருக்கிற போதும் கூட தேவனை பாடி துதித்தார்கள். என்ன நடந்தது? நன்மை நடந்தது. என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது? ஒரு ஆத்துமாவின் ரட்சிப்பின் காரியம் நடந்தது. தேவன் பூகம்பத்தை உண்டாக்கினார், சிறைச்சாலையை ஷேக் பண்ணிவிட்டார், கதவுகள் போட்டுக்கள் எல்லாமே உடைத்து தெரித்தன, சங்கிலிகளெல்லாம் முறிந்தன. சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் எல்லோரும் தப்பி ஓடியிருக்க வேண்டும். ஆனால் தப்பி ஓடியிருக்க வேண்டிய கைதிகள் மாறியிருந்தார்கள். அந்த நாளிலே பவுலும் சீலாவும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த வேளையிலே, பாடி துதித்த வேளையிலே, ஜெபத்தோடு கூட பாடல்களோடு கூட தேவனுடைய மகத்துவங்களை விவரித்த வேளையிலே, கைதிகளாக தப்பி ஓடி போயிருக்க வேண்டியவர்கள், பூகம்பத்தால் கதவுகள் எல்லாம் உடைந்த போதும் கூட ஓடிப்போக வேண்டியவர்கள் ஓடிப்போகவில்லை, மாறிப்போயிருந்தார்கள். வெளியே வைத்தால் இவர்கள் அநேகருக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டாக்கி ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறார்கள் என்று சொல்லி சிறைச்சாலையில் அடைத்தால் சிறைச்சாலைக்குள்ள என்ன நடக்குது? கைதிகளும் கூட மனம் திரும்பினார்கள். அற்புதம் அல்லவா? நாளிலே அவர்கள் காயங்களால் அவதிப்பட்ட போதும் அடிவாங்கி துடித்த போதும் ஒரு உண்மையை அறிந்திருந்தார்கள். இவைகளுக்கு பின்னால் தேவன் நம்மை இந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த 4 சுவர்களுக்கு மத்தியில் நம்மை அடைத்திருக்கிறார் என்றால் கட்டாயம் ஒரு காரணம் இருக்கும். இந்த அவமான